எல்லாரும் ஒன்னாருங்க ஒன்னாருங்க, இயக்கங்கள்லாம் ஒன்னாருங்க அப்படின்னு நான் பார்த்தேன். நான் வந்து இதில் இந்த தலைவர்கள்ட்ட யாரோட இல்லை, எல்லாரோட இல்லை. தமிழ் பாதுகாப்பு இயக்கம் இருக்கும்போது எங்கள் அப்பா இறைக்குருவனார், நாங்கள் எல்லாம் ஒன்றா தான் இருந்தோம். கையா நெடுமாறன், நாங்கள் எல்லாம் ஒன்றா தான் இருந்தோம். தேர்தல் என்று வரும்போது ஆளுக்கு ஒரு பக்கம் எங்கே அதிகமாக இடம் கிடைக்குதோ, சீட்டு கொடுக்குறாங்களோ அங்கே ஓடிடுறாங்க. நான் ஒரு தெளிவுக்கு வந்தேன். என் இனச்சாவிலிருந்து பிறந்த பிள்ளைகள் நாங்கள், லட்சக்கணக்கான பிணங்களுக்கிடையே பிரசவிக்கப்பட்ட பிள்ளைகள் நாங்கள். ஒரு முடிவுக்கு வந்தோம், தலைவர்களை இணைப்பது சாத்தியமில்லை, தமிழர்களை இணைப்பது சாத்தியம் என்ற முடிவுக்கு வந்தோம். நான் இயக்கங்களை இணைக்க வந்தவர்கள் இல்லை, இளைய தலைமுறை பிள்ளைகளை இணைக்க அதுதான் சாத்தியம் இருக்கு, அதான் வாய்ப்பு இருக்குது என்று இந்த வேலையை செய்யறோம். எல்லாரும் ஒன்னா நிக்கலாம். இப்ப என் கூட யார் நிப்பா? ஏன்னா 4 விழுக்காடு வாக்கு வச்சு வெல்ல முடியாதுன்னு தெரியும். ஆனால் நான் 15-20 விழுக்காடு வருகிற வரை தனித்துத்தான் நான் போராடி ஆகணும். அதுதான் எங்க ஐயா மணியரசன் சொல்றாங்க. இந்திய கூட்டாளிகளோடு போய் நம்ம கூட்டு வச்சுட்டு வேலை செய்ய முடியாது, அப்படி வேலை செய்ய முடியாது. குறைந்தபட்சம் 10 விழுக்காடு நாம் முன்வைக்கிற அரசியலுக்கு, கோட்பாடுகளுக்கு, கொள்கைக்கு வாக்கு இருக்குது என்றால் நம்மோடு கூட்டணி வைக்க வருவார்கள், நம்மோடு இணைந்து பயணிக்க வருவார்கள். இந்த நிலத்தில் இருக்கிற வரை திராவிடம் பேசுவார்கள், தமிழர் உரிமை பேசுவார்கள். வானூர்தி நிலையத்தில் போய்விட்டால் இந்தியம் பேசுவார்கள். அவர்களோடு எப்படி இணைந்து நிற்பது? இதுவரை இந்த நிலத்தில் இருக்கிற இந்த இனத்திற்கு நேர்ந்திருக்கு இத்தனை துயரத்திற்கும் பொறுப்பேற்க வேண்டியவர்கள் இவ்வளவு காலம் ஆட்சியதிகாரங்களில் இருந்தவர்கள் தான். அவர்களோடு நாம் எப்படி நிற்பது? கச்சத்தீவு பறிபோனது, எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்று முழக்கமிட்டவர்கள், வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் என்று முழக்கமிட்டவர்கள், தமிழ்நாடு தமிழருக்கு என்று முழக்கமிட்டவர்கள், இப்போது எங்கே எங்கே கொண்டு வந்த முழக்கம்? வெற்று கூச்சம். தமிழ்நாடு தமிழருக்கு என்றால் ஆளுகிற உரிமை அவருக்கே தான். அது அயலா இருக்கா? அது எங்க போகும்? தமிழ்நாடு தமிழருக்கு என்ற உரிமையை, அந்த முழக்கத்தை பின்வருகிற தமிழ் பிள்ளைகள் நாங்கள் வைக்கிற போது அது எப்படி பாசிசமா மாறுது? அது எப்படி இன வெறியாக மாறுது? ஒரு மலையாளி இங்கு வந்தால் திராவிடன், ஒரு கன்னடர் இங்கு வந்தால் திராவிடன், ஒரு தெலுங்கர் இங்கு வந்தால் திராவிடன், ஒரு பீகாரி இங்கு வந்தால் இந்தியன், ஒரு மராட்டி இங்கு வந்தால் இந்தியன். ஆனால் நாங்கள் எங்கு போனாலும் தமிழர்கள். அது எப்படி? அது எப்படி? ஏன் நீங்க இனம் மாறுறீங்க? நீங்கள் இனம் மாறுவது எங்களோடு சென்று வாழ்வதற்கா இல்லை எங்களை ஆள்வதற்கா? பதில் சொல்லுங்க. வாழ்வதற்கு நீங்க இனம் மாற வேண்டியது இல்லை, ஆனால் ஆள்வதற்கு இனம் மாறினால் நாங்கள் விடுவதாக இல்லை. நாங்கெல்லாம் வெள்ளை தமிழர், மஞ்சள் தமிழர், கருப்பு தமிழர், அப்படியா சிவப்பு தமிழரா? இதுவரை நீங்கள் தமிழர் என்று சொல்லவில்லையே. மராட்டிக்கு போனா நான் பெல்காம், நான் மராட்டி அப்படின்னு பேச வேண்டியது, கர்நாடகா போனா நான் கன்னடர் என்று பேச வேண்டியது, இங்க வந்தா தமிழர். ஏன் நீங்கள் நிறம் மாறுகிறீர்கள்? ஏன்? நீங்கள் நீங்களாக இருங்கள், நாங்கள் நாங்களாக இருக்கிறோம். எல்லாரும் வாங்க, கூடி வாழுவோம், ஆனால் எங்கள் தாய் நிலத்தை நாங்க தான் ஆடுவோம். இதுதான் எங்கள் நிலைப்பாடு. எல்லாரும் முன்னால் நிற்போம், நாங்க தான் கொஞ்சம் முன்னால் நிற்போம். இந்த ஒரு நிலம் தான் எனக்கு இருக்கு. என் மொழி அழிவது, என் இனம் சாவதை பற்றி உங்களுக்கு கவலை கிடையாது. ஏன்? உங்கள் மொழியை காப்பாற்ற ஒரு மாநிலம் இருக்கிறது, ஒரு தாய் நிலம் இருக்குது. தெலுங்கு மொழியா அதுக்கு 2 மாநிலம் இருக்குது, கன்னடமா அதுக்கு ஒரு மாநிலம் இருக்குது, பீகாரியா அதுக்கு ஒரு மாநிலம் இருக்கு, குஜராத்தியா அதுக்கு ஒரு மாநிலம் இருக்கு, போஜ்பூரியா அதுக்கு ஒரு நிலம் இருக்கு. ஆனால் எனக்கு இந்த உள்ளங்கை இளம் நிலத்தை தவிர வேறு என்ன இருக்கு? இதை விட்டா யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும். அந்த ஜனநாயகம் ஏன் பிற நிலத்தில் இல்லை, பிற இடத்தில் இல்லை? நாம பேசுவது, நாம பேசினா மட்டும் அது இனவெறி வந்துடும். இது இனவெறி என்று யார் சொல்வது? இன்னொரு இனத்தின் வெறியம். அதான் உண்மை. என்னை எப்படி இனவெறி என்று சொல்ல முடியும்? நாங்கள் சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற என் தாய்மொழியை மீட்டுருவாக்கம் செய்ய, என் தேசிய இனத்தை நாங்கள் மறுகட்டமைப்பு செய்ய போராடுவோம். எங்களுக்கு வழிபாடு இல்லை, எங்கள் மெய்யில் கோட்பாடு கிடையாது. மாயோனை, முருகனை, சிவனை எல்லாவற்றையும் தன்மையப்படுத்திய ஆரிய கூட்டம் மறுபடி வள்ளுவர் கைவிக்குது. இந்து என் மூதாதை வள்ளுவ பெருமானார் காலத்தில் ஏதரா இந்த நிலப்பரப்பு? இந்தியாங்கிற சொல்லு எதிரா, இந்துங்கிற மதம் எதிரா? பதில் இல்லை. நம் தாத்தா ரெட்டமலை சீனிவாசனார் கூறியது போல, பிறப்பின் அடிப்படையில் பேதம் கற்பிக்கிற இந்த வர்ணாசிரம கோட்பாடுகளுக்கு எதிராக ஒரு மாற்று கோட்பாட்டை வகுத்துக் கொள்ளாதவரை நமக்கு விடுதலை இல்லை. எனவே தமிழர்கள் மீண்டு எழணும், தமிழர் சமயம் மீண்டு எழணும், தமிழர் மெய்ய கோட்பாட்டை மீட்டுருவாக்கம் செய்யணும். அது
அதற்கான இப்போ பாருங்க, எங்க ஐயா தலைமையில் ஜனவரி 22 தஞ்சாவூர்ல மாநாடு. தமிழில் என் பாட்டன், என் தமிழ் பெரும்பாட்டன் கட்டிய கோயில்ல தமிழில் குடமுழுக்கு செய்யணும் நாங்க போராட வேண்டிய ஒரு கேடுகட்ட நிலைக்கு தள்ளப்பட்டோம் பாருங்க. என் தாய்மொழியில் என் பாட்டன், ஆதி பாட்டன் சிவன் கோயில்ல, பெருவுடையார் கோயில்ல, என் மூதாதை கட்டிய கோயில்ல ஐயா தயவு செய்து தமிழ்ல குடமுழுக்கு நிறுத்துங்க. இவ்வளவு ஒரு இழிவு, இவ்வளவு ஒரு அவமானம். ஒவ்வொரு ஆண்டு விழா நடக்குது. அதுல மராட்டிய சரபோஜி மன்னனுடைய வாரிசு போன்சிலேக்கு அவருக்கு பரிவட்டம் கட்டி அவர் இளவரசர். எப்படிப்பட்ட இதை நாங்க பேசிட்டோம்னா பாசிசம். இந்தி படி, சமஸ்கிருதம் படி, அது இந்தி தீவிரவாதம், சமஸ்கிருத சாவனிசம் கிடையாது. தமிழ் படி, தமிழ்ல பேச, தமிழ் சாவனிசம். இதையெல்லாம் மாற்றுவதற்கு ஒவ்வொரு தமிழ் பிள்ளையும் உறுதியேற்று களப்பணியாற்ற வேண்டிய காலத்தேவை இருக்கிறது. இதுல இருக்கிற எங்க மாமா எல்லாருக்கும் எனக்கு இருக்கிற பிரச்சனை ஒண்ணுதான். எங்க தாத்தா ஒரு பாட்டு பாடுறார், கெஞ்சுவதில்லை பிறர்வால் அவர் செய் கட்சியினுக்கு மஞ்சுவதில்லை, மொழியையும் நாட்டையும் ஆளாமல் துஞ்சுவதில்லைன்ட்டு. அந்த வழியில பேரை நான் மட்டும்தான் நிக்கிறேன், இவங்க யாரும் வர்றதில்லை. அது தேர்தல் பாதை, அவர்களுக்கு திருடர் பாதை ஆயிடுது. இருக்கிறது ஒரு பாதை தான் இருக்குது. நானும் போய் தடுக்கலைன்னா திருட வசதியா திருடிட்டு இருப்பேன். இப்ப என்ன இருக்கு? அப்போது ஆங்கிலம் ஆங்கிலத்திற்கே பல உயிர் சொற்கள், வேர்ச்சொற்கள், கலை சொற்களை கொடுத்தது தமிழ் தான். பல நூற்றுக்கணக்கான சொற்களை தமிழிலிருந்து அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் என்று நான் பேசும்போது கேலி பேசி சிரித்தவர்களாம் உண்டு. ஒரு நேர்காணலில் கூட ஒரு தொகுப்பாளர் கேட்டார், எப்படி நீங்க பாட்டுக்கு அடிச்சு விடுவீங்க இருந்தோம். நீங்க எங்க அப்பா அருளியாருடைய புத்தகங்களை வாங்கி படிங்க, சான்றுகளோடு தான் நாங்கள் பேசுகிறோம். எங்க அப்பா சொல்லிதான் தெரியும் பேச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு எஸ் போட்டு வெள்ளக்காரன் ஸ்பீச் ஆகிட்டான். உடன் அதுக்கு முன்னாடி எஸ் போட்டு சடன் என்று ஆகிட்டான். தாக்கு அதுக்கு முன்னாடி ஏ போட்டு அட்டாக்கு என்று ஆகிட்டான். எல்லாமே தமிழிலிருந்து எடுத்து போன மொழியை அதை கற்பது அறிவு என்று அலைகிற ஒரு கூட்டமாக நாம் மாறிப்போம். அடுத்தவன் மொழி படிப்பது அறிவு என்று அலைகிற ஒரு கூட்டமாக நாம் மாறிப்போம். இக்காலகட்டத்தில் தான் தனித்தமிழ் பாவலராக இருந்த நம்ம ஐயா, நம்முடைய தாத்தா பெருஞ்சித்திரனாரை நினைவு கூற வேண்டிய தேவை இருக்கிறது. புரட்சி பாவலர் கூட பிறமொழி சொற்களை கலந்து பாக்கலை ஏற்றிருக்கிறார். ஆனால் பிறமொழி சொற்கள் கலவாமல் பாக்கலை எழுதிய தனித்தமிழ் பாவலராக பாவலர் பெருஞ்சித்திரனார் அவர்கள் தான் இருக்கிறார். இன்றைக்கு தமிழ் பேசுவது, தமிழில் எழுதுவது, தமிழில் படிப்பது என்பதே இழிவு, அவமானம் என்று கருதி தாய்மொழியை விட்டும் தன்னின வரலாற்றை விட்டும் நாம் வெளியேறி கொண்டிருக்கிற ஒரு பேரவலத்தை பார்க்கிறோம். சிறுக சிறுக தமிழர்கள் உழைப்பிலிருந்து வெளியேற்றப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தாய்மொழி வரலாற்றிலிருந்து வெளியேற்றப்பட்டு இப்போது நிலத்திலிருந்து அப்புறப்படுத்தப்படுகிற ஒரு கொடுஞ்சியில் உருவாகி கொண்டிருக்கிறது. கடந்த 5 ஆண்டுகளில் 1.5 கோடிக்கு மேலான வட இந்தியர்கள் நம் மாநிலத்திற்குள் வந்திருக்கிறார்கள். காரணம் உழைப்பு. ஒருவரோட பேசிக் கொண்டிருக்கும் போது என்னுடைய உணவகத்தில் எல்லோரும் வட மாநிலத்தவர்கள் தான் வேலை செய்கிறார்கள் என்று சொல்கிறார். அது காரணம் சொல்கிறார். நம்மவர்கள் வேலைக்கு வருவதில்லை, அவர்கள் தான் வேலைக்கு வருகிறார்கள், நான் என்ன செய்ய என்று சொல்கிறார். நான் எல்லோரையும் வெளியேற்றி விடுகிறேன் சீமான், நீங்கள் அவர்களுக்கு பதிலாக உங்களவர்களை வேலைக்கு தாருங்கள் என்று சொல்கிறார். மாதம் 40,000 நான் பணம் கொடுக்கிறேன், தங்கும் இடம் கொடுக்கிறேன், உணவு கொடுக்கிறேன், வர சொல்லுங்கள் என்கிறார். ஆளுங்க தச்சு வேலை செய்வதில்லை, தேநீர் கோளை கழுவதில்லை, என்னால் சாதி பார்ப்பான். இந்த சாதிக்காரன் எச்சு கிளாஸ் கழுவுறதா? ஆனால் அரபு நாடுகளில் கழிவறை கழுவுவான். இங்கே ஆடு மாடு வளர்ப்பது மேய்ப்பது அவமானம், ஆனால் துபாயில் ஒட்டாக மேய்ப்பது பெருமை. இது ஒரு தாழ்வு மனப்பான்மையால் தாழ்ந்து வீழ்ந்த தமிழ் சமூகம். அதுதான் ஐயா தாப்பா அரவானு சொல்றேன். தாழ்வு மனப்பான்மையால் தாழ்ந்து வீழ்ந்து போன தமிழ் சமூகம். எச்சிக்கவலை கழுவுறது எப்படி நினைக்கிறீங்க? ஒரு தேநீரின் விலை 8 ரூபா 10 ரூபா. மலையாளிக்கு மொத்தமா நம்ம பாண்டிதான், அவனுக்கு எந்த சாதி எவனும் தெரியாது. ஒரு சின்ன சந்துக்குள்ள ஒரு தேநீர் கடை, குறைஞ்சது 1000 பேர் தேநீர் குடிக்கிறான். அவன் வருமானம் என்ன? எங்கு பொருளாதாரம் இருக்குது என்று தெரியாது. அதையெல்லாம் இழிவு, அவமானம் என்று வெளியேறி எந்த வேலையும் செய்யலாம், இழிவல்ல, எந்த வேலையும் செய்யாமல் இருப்பதான் இழிவு என்கிற புரிதல் நமக்கு வரும்.
உழைப்பிலிருந்து நம்ம வெளியேற்றோம். தச்சு வேலை பார்க்கறது இல்லை, கொத்தமாரி வேலை பார்க்கறது இல்லை. இதுக்கெல்லாம் வட மாநிலத்திலிருந்து வந்துட்டான். கடுமையா உழைக்கிறான். மாசம் 10,000 ரூபாய் சம்பளம். நீங்க இப்படி கணக்கு பாருங்க, 1.5 கோடி. இந்த 5 ஆண்டு பாரதிய ஜனதா ஆட்சி முடிவதற்குள் மொத்தமாக 3 கோடி பேர் வந்துடுவான். ஆனால் இங்க அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பதிவு செய்து போல அதிகாரமற்ற தாய் நிலத்திலே அதிகாரமற்ற அடிமை மக்களாக நாம் இருக்கோம். அரசியல் வலிமையற்ற மக்களாக இருக்கும். நமக்கு இருக்கிற கையிறு நிலையில் இருக்கிற நம்ம இன விடுதலைக்கு இருக்கிற கடைசி வாய்ப்பு என்பது அரசியல் விடுதலை தான். அரசியல் விடுதலை தான். அப்ப அந்த நிலையில் நம்ம அதிகாரமற்று நிற்கிற நாம் சாதி பெருமை பேசுகிறோம். நாங்கள் 2 கோடி இருக்கிறோம், 1.5 கோடி இருக்கிறோம், 3 கோடி இருக்கிறோம் என்றெல்லாம் பேசிட்டு இருக்கோம். இன்னும் சிறு காலத்திற்குள் அவன் பேசுவான், நாங்கள் தான் பெரும்பான்மை என்று பேசுவான். இப்போதே கடைகளில் எல்லாம் இந்தியில் பெயர் பலகை, இந்தியில் விலைப்பட்டியல் எழுதிக்கப்படுது. எல்லா விலகங்களிலும் இந்திக்காரர்கள், வட இந்தியர்கள் வேலை செய்கிறார்கள். அவர்களோடு பேசுவதற்கு நம்மவர்கள் இந்தி பேசுகிறார்கள். அவன் தமிழ் கற்றுக்கொள்வதில்லை. சிறுக சிறுக நாம் சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிறோம். இது எப்படிப்பட்ட நிலைப்பாடு? அடிப்பான். எந்த விடுதிக்கு போய் நில்லு, காடி ஹராக அப்படிங்கிறான். இதெல்லாம் எப்படா வந்தான்னு நமக்கு தெரியல. வந்து இறங்கிட்டான். திட்டமிட்டு இந்தியை திணிச்சாதான் நீங்க எதிர்ப்பீங்க, இந்தி காரணையே திணிக்கிறோம். அதான் இங்க இருக்கிற வேலை திட்டம். அவன் கேரளாவில் 15 ஆண்டுகள் நீங்கள் வாழ்ந்தால்தான் குடும்ப அட்டை பெற முடியும், வாக்காளர் உரிமை பெற முடியும், வாக்கு செலுத்துற உரிமை பெற முடியும். ஆனால் இங்கு வந்த 2வது மாசத்தில் ஒரே வாரத்தில் வாங்க முடியும். 1000 ரூபாய் கொடுத்தா போதும் அதிகாரிக்கு. குடும்ப அட்டை கொடுத்துருவார், வாக்காளர் அடையாள அட்டை கொடுத்துருவார், எல்லாம் கொடுத்துருவார். அவன் தீர்மானிப்பான். திருப்பூரில் அடிக்கிறான், தமிழர்களை அடித்து விரட்டுவான். இந்த நிலையில் தாய் நிலத்தை இழந்து நாம் அப்புறப்படுத்த, வெளியேற்றப்பட போகிறோம் என்பதை நாம் எச்சரிக்கையோடு புரிஞ்சுக்கணும். விவசாயி இவ்வளவு நாளா போராடிட்டு இருக்கான். அந்த போராட்டத்தை கண்டுகொள்ளவே இல்லை. அறிவார்ந்த பெருமக்கள் அமைந்திருக்க இடத்துல இது சொல்லணும். அதை பற்றி இதழியலாளர்களும் பெருசா கண்டுகொண்டதா தெரியல. தமிழ்நாட்டு வேளாண்குடி மக்களும் கண்டுகொண்டதா தெரியல. ஒரு சட்டம் பாருங்க, தக்காளி, உருளைக்கிழங்கு, வெங்காயம், பருப்பு வகைகள், எண்ணெய் வித்துக்கள் அத்தியாவசிய பொருள் இல்லை என்று சட்டம் போடும். சட்டம் சொல்லிவிட்டால் உருளைக்கிழங்கு, தக்காளி, வெங்காயம், பருப்பு அத்தியாவசிய பொருளாக இல்லாமல் போய்விடுமா? இது நம்முடைய கேள்வி. இந்த வேளாண் சட்டத்தால் வேளாண் குடிமக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டால் அரசு பொறுப்பேற்காது என்று சட்டம் சொல்லும். மக்களுக்கு குறை இருந்தால் அதை தீர்ப்பதற்கு தான் அரசை நிறுவுகிறேமே ஒழிய மக்களின் பிரச்சனையில் அரசு தலையிடவே தலையிடாது, அதுக்கு பொறுப்பை ஏற்காது என்று சொல்வது எவ்வளவு பொறுப்பற்றதனம் பாரு. ஒரு கவிஞன், நான் வேலை செய்தேன், கூலி கிடைக்கவில்லை, வேலை செய்தது போல் நடித்தேன், விருது கிடைத்ததுங்கிறான். அந்த கதை தான் இப்ப அதான் நடந்து கொண்டிருக்குது. ஒரு நாட்டில் ஒரு வேளாண் குடிமகன் வாழ்கிறான், வளர்கிறான் என்றால் அந்த நாடு வாழ்கிறது, வளர்கிறது. ஒரு நாட்டில் ஒரு வேளாண் குடிமகன் வாழ முடியாமல் சாகிறான் என்றால் அது நாடல்ல, சுடுகாடு என்று பொருள். உலகம் எப்படி பார்க்கிறது? ஒரு நாட்டில் ஒரு விவசாயி ஏழையாக இருந்தால் அந்த நாட்டை ஏழை நாடாகத்தான் கணக்கிடுவார்கள் என்று சொல்லுது. அப்படி என்றால் இந்தியா எவ்வளவு மோசமான ஏழை நாடு என்று நீங்கள் பாருங்கள். ஆழ்ந்து சிந்திச்சு பார்க்கணும். இன்னைக்கு விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிற போராட்டம் என்பதை என் உயிர்க்கினியவர்களே, விவசாயிகளுக்கான பிரச்சனைக்கு அல்ல, இது ஒட்டுமொத்த தேசத்தின் குடிகளுக்கான பிரச்சனை. நீங்கள் அத்தியாவசிய பொருளாக இந்த பொருட்கள் எல்லாம் இருக்கும் போதே அவன் பதுக்கி வைக்கிறான், ஒரு செயற்கை தட்டுப்பாட்டை உருவாக்குறான். வெங்காய விலை ஏறிடுது, பருப்பு விலை ஏறிடுது, தக்காளி விலை ஏறிடுது. அத்தியாவசிய பொருள் இல்லை என்றால் எவ்வளவு வேணாலும் சேமித்து வைக்கலாம். உணவு பதுக்கல் சட்டத்தில் அவன் நடவடிக்கை எடுக்க முடியாது. அதானி 15 உணவு சேமிப்பு கிடங்குகளை கட்டி முடித்த பிறகு இந்த சட்ட வரவுக்கு வருது. நீங்க ஆழ்ந்து கவனிங்க. நிதிநிலை அறிக்கையை நிர்மலா சீதாராமன் படித்து முடித்த பிறகு ஒரே ஒருவர் பாராட்டியிருக்கிறார், அதானி. நாட்டின் வளர்ச்சிக்கு சரியான பட்ஜெட், உனக்கு போடப்பட்ட பட்ஜெட்டை நீங்க தானே பாராட்டியாங்க. ஒரு முதலாளி வாழ்வதற்கு நீங்க நினைச்சு பாருங்க, சரியாக 3 ஆண்டு ஆட்சி முடியறதுக்குள்ள அதானி இந்தியா, அம்பானி இந்தியான்னு வரலைன்னா நான் அதுக்கப்புறம் பேசுறதை விட்டுறேன். அதானி ஏர்போர்ட், அதானி போர்ட், அதானி ஃபார்ம், மின்சாரத்தை ஒருத்தர் உற்பத்தி செய்யறார், பெட்ரோல் ஒருத்தர் விற்பனை செய்யறார். பெட்ரோல் விலை ஏறிடுச்சு. இன்னைக்கு கூட கேட்டாங்க, ஏறாம நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற பொருளாதார கொள்கை ஆகப்பிழையானது. தனியார் மயம், தாராளமயம், உலகமயம், சந்தையாக்கி விட்டீர்கள்.
பெரும் பெரும் முதலாளிகள், உள்நாட்டு வெளிநாட்டு முதலாளிகள் உற்பத்தி செய்த பொருளை வாங்கி நுகர்கிற மந்தைகளாக தேசத்தின் குடிகளை மாற்றிவிட்டீர்கள் நீங்கள். இது நுகர்வு கலாச்சாரம். என்ன செய்வேன்? நம்மால் சொல்லுவான், நான் சாப்ட்வேர்ல வேலை செய்யறேன். நான் கூட கேட்டேன், சாப்பிட்டு போய் தானே வேலை செய்யற? 5G வந்துருச்சு, 7G வந்துருச்சு, 10G வந்துருச்சு, 11G வந்துருச்சு. எத்தனை G வந்தாலும் கஞ்சி விவசாயி தான் ஊத்தணும். அதில் கவனத்தை வச்சுக்கிட்டான். இவன் நினைச்சுக்கிட்டு இருக்கா, காசை கொண்டு போய் கடையில கொடுத்துட்டா பொருள் அப்படியே வந்துருது. ஃப்ரெஷ்ஷா வெண்டைக்காய், ஃப்ரெஷ்ஷா ஃப்ரூட்ஸ், ஃப்ரெஷ்ஷா முருங்கைக்காய். உனக்கு ஃப்ரெஷ்ஷா கிடைக்கிறதுக்கு அங்க வெயிலையும் பனியிலையும் மழையிலையும் நனைஞ்சு வெம்பாடு வட்டு கண்ணச்சத தொங்க வேர்வை உடம்புல உப்பா பூக்க காலில் வெடிப்பு வெடிக்க உழைச்சு உழைச்சு கொண்டாந்து கொடுக்கணும். அந்த உழவர் குடியை மதிக்கல, முடிஞ்சு. அன்பிற்குரியவர்களே, உழவு இல்லை என்றால் உணவு இல்லை, உணவு இல்லை என்றால் உயிர்கள் இல்லை, உயிர்கள் இல்லை என்றால் உலகம் இல்லை. எனவேதான் உழவை மீட்போம், உலகை காப்போம் என்று நாங்கள் முழக்கத்தை முன்வைத்து தேர்தலை எதிர்கொள்வோம். அதுல இதுல எந்த பிரச்சனையுமே நீங்க கவனிச்சு பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொன்றா நம்ம அனுபவம். பொதுவாகவே நம்ம நாடு மக்களும் நீங்க கூட எப்படி நினைக்கிறீங்க, அரசியல் அப்படின்னு எடுத்துட்டாவே கல்லூரிக்கு கூட்டிட்டு போறது, அரசியல் பேசிடாதீங்க, அரசியல் பேசிடாதீர்கள் என்று சொல்வதை விட ஆகச்சிறந்த அரசியல் எதுவும் இல்லை. அரசியல் பேசாத, அதுவே அரசியல் தானே. ஒவ்வொரு மனிதனின் ஒவ்வொரு வார்த்தையிலும் அரசியல் பிறக்குது என்கிறார் ரஷ்ய புரட்சியாளர் லெனின். அரசியல் என்ற எண்ணம் இல்லாதவன் மனிதனாக இருக்க முடியாது என்கிறார் அண்ணல் காந்தியடிகள். அரசியல் வேண்டாம் என்று நீங்கள் விலகி நிற்கலாம், ஆனால் அரசியல் உங்களை விட்டு ஒருபோதும் விலகாது என்கிறார் பிளாட்டோ. அரசியல் வேண்டாம் என்று நீங்கள் விலகி நின்றால் யாரை வெறுக்கிறீர்களோ அவருடைய ஆட்சியின் கீழே வாழ நேரிட்டு என்கிறார் அரிஸ்டாட்டில். அரசியல் என்பது வேண்டாம் என்று விலகி நிற்பது மனித உடலில் இருந்து உயிரை பிரிப்பதும் மனித வாழ்வில் இருந்து அரசியலை பிரிப்பதும் இரண்டும் ஒன்றுதான். என் அன்பிற்குரியவர்களே, இதை கவனத்தில் எடுத்துக்கணும். வானமே இல்லாத பூமியில் நான் வாழப் போகிறேன் என்று சொல்வது எப்படிப்பட்ட வேடிக்கையானதோ அப்படிப்பட்ட வேடிக்கையானது அரசியல் வேண்டாம் என்று விலகி நிற்பது. கற்றவர்கள் எல்லாம் விலகி நிற்க மற்றவர்கள் நிறைத்து விடுகிறார்கள். பெற்றெடுத்து காற்று நிரப்புங்கிற அம்மாவோ. ஆனால் கற்றவர்கள் விலகி நிற்கும் போது கயவர்கள் நிறைத்து விடுகிறார்கள். அதுதான் இங்க இருக்கிற பிரச்சனை. இன்னைக்கு கட்சிகள் மக்களுக்கு சேவை செய்கிற ஒரு அமைப்பு, ஒரு புனிதமான அமைப்பு என்பதை தாண்டி நிறுவனமயப்படுத்தப்பட்டிருக்குது. கார்பரேட் கம்பெனிகளாக மாறி நிற்குது. பாருங்க எப்படி வேலை நடக்குது. வாக்குக்கு காசை கொடுத்து மதிப்புமிக்க உரிமையை பறிப்பது என்பது எப்படி? வாக்கை பெறுவது வேறு, வாங்குவது வேறு. மக்களுக்காக சேவை செய்து நன்மதிப்பை பெற்று வாக்கை வாங்கினார், வாக்கை பெற்றார்கள் பெருந்தலைவர் காமராஜர், கக்கன் போன்றவர்கள், சிவானந்தம் போன்றவர்கள். ஆனால் இன்றைக்கு வாக்கை வாங்குகிறார்கள். ஊழலுக்கான விதையும் லஞ்சத்திற்கான விதையும் ஊண்டப்படுகிற இடமே வாக்குக்கு காசு கொடுக்கிற இடம்தான். அந்த இடத்தை எந்த ஊடகமும் விமர்சிக்கிறது இல்லை. அதை விட்டுட்டு சமரசம் செய்து கொண்டோம். அதுக்கு மேலதான் இந்த வேட்பாளர் முந்துகிறார், இவர் பிந்துகிறார், முந்துகிறார், அவர் கூட 500 ரூபாய் கொடுத்திருக்கிறார். அதான் அர்த்தம். வேற என்ன நடக்குது? வாக்குக்கு காசு கொடுத்து வருகிறவர் ஒரு கேள்வி கேட்பான். 50 கோடி ஒரு தொகுதிக்கு செலவு பண்ணி வென்று போய் மக்களுக்கு சேவை செய்ய அவர் அப்படிப்பட்ட சேவகர்கள். அது என்ன தேசப்பிதா காந்தி அவர்கள் அவ்வளவு நல்லவர்களா இவர்கள்? ஒரு முதலாளி முதலீடு செய்கிறான் என்றால் தன் லாப தேவைக்கு செய்வானா, மக்கள் சேவைக்கு செய்வானா? இதுதான் அடிப்படை கேள்வி. அதானே இன்னைக்கு பெட்ரோல் விலை ஏறிடுச்சுங்கிறது வெறும் எரிபொருள் விலை மட்டுமா? அதை சார்ந்து எவ்வளவு இருக்கு? நான் மதுரையில் இருந்து கோயம்பேடு சந்தைக்கு ஒரு லாரி நிறைய தக்காளியை ஏற்றி கொண்டு போறேன் அப்படின்னா, தக்காளி 1 கிலோ தக்காளியின் விலை 10 ரூபாய். ஆனால் எரிபொருள் விலை 3000 வருது, சுங்கச்சாவடி கட்டணம் 3000 வருது. இந்த 6000 ரூபாயும் வண்டி வாடகையும் சேர்த்து அந்த அத்தியாவசிய பொருளில் சேர்ந்துக்கிறது. அப்படிங்கும் போது 10 ரூபாய் தக்காளி 20 ரூபாய் ஆகுது, 20 ரூபாய் தக்காளி 40 ரூபாய் ஆகுது, 40 ரூபாய் தக்காளி 80 ரூபாய் ஆகுது. அத்தியாவசிய உணவுப் பொருளின் விலை கட்டுக்குள் இல்லாமல் ஏறிடுது. இதுதான் பிரச்சனை. அப்ப அந்த பொருளாதார கொள்கை முடிவு தனியார் எண்ணெய் நிறுவனங்களை அதற்கான விலையை தீர்மானித்துக் கொள்ளலாம் என்பது பிழை. சுங்கச்சாவடி சாலைக்கு பெயர் தேசிய நெடுஞ்சாலை, வசூலிப்பவன் தனியார் முதலாளி. அடிமை இந்தியாவில் கூட நம்ம கப்பம் கட்டி 50 கிலோமீட்டருக்கு 50 ரூபாய் நம்ம கடந்து போகல. விடுதலை பெற்ற இந்தியாவில்
நினைச்சு பாருங்க. ராத்திரியில எங்க ஊர்ல இருட்டுல கொள்ளக்கடி முகமுடிய போட்டுட்டு மக்கள் வரும்போது டக்குன்னு கத்தியை காட்டி பையில எவ்வளவு வச்சிருக்க எடுறாங்க. இப்ப டக்குன்னு கட்டையை குறுக்க போட்டு பையில எவ்வளவு வச்சிருக்க எடுறாங்கிறான். அது ரா கொள்ள, இது ரா பகல் கொள்ள. எதை நோக்கி நகர்ந்து போகிறது? பத்திரிகையாளர்கள் நீங்கள் தான் ஆகப்பெரும் ஜனநாயகத்தை கொண்டு போய் கொண்டிருந்தீர்கள். உங்களுக்கு கருத்து சுதந்திரம் இருந்தது, எதையும் எழுதலாம்ங்கிறது முடியலையே. கௌரி லங்கேஷ், இம்மம் கல்புர்கி, நரேந்திர தபோல்கர், எத்தனை பேர் இன்னைக்கு என்னையங்கிற அந்த கொடுமை ஆட்சி சட்டம், இந்த மத்திய புலனாய்வு முகமை நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி அது என்ன செய்யுது? 15 பேருக்கு மேல சமூக செயல்பாட்டாளர்களை தூக்கி உள்ள வச்சிருக்கு. நாளைக்கு என்னையும் தூக்கலாம். நீங்க ஒண்ணுமே செய்ய முடியாது. எங்க வச்சிருக்கேன்னு சொல்ல வேண்டியதில்லை, என்ன தவறு செஞ்சாருன்னு சொல்ல வேண்டியதும் இல்லை, எதனால கைது செய்யணும்னு சொல்ல வேண்டியதில்லை, என் குடும்பத்துக்கு கூட தகவல் கொடுக்க வேண்டியதில்லை, என்ன உடல் தகுதியில் எதுவுமே சொல்ல வேண்டியதில்லை. இதே நம்ம மண்ணை சேர்ந்த ஸ்டான் லூர்விசாமி எங்க இருக்காருன்னு தெரியாது. 15 பேர் மக்களுக்கு கற்பித்தார்கள், மக்களோடு போய் நின்றார்கள். அவங்க ஒண்ணு வச்சுக்கிறோம், ஆவுன்னா மாவோயிஸ்ட். ஆனா இவர் போய் சீனால போய் அங்க மொத்த பேருமே மாவோயிஸ்ட் தான், கைவிடுத்துட்டு வருவார். எந்த போராட்டமா இருந்தாலும் ஒண்ணு கண்டுபிடிச்சிட்டாங்க, மாவோயிஸ்ட் ஊடுருவிட்டான். அவன் லடாக்குள்ளேயும் அருணாச்சல பிரதேசத்திலையும் நல்லாவே ஊடுருவிட்டான். அதை எதிர்த்து பேசுறது கிடையாது. கால கொடுமை. மிக மோசமான பேராபத்தை நோக்கி நம் தேசத்தையும் மக்களையும் நகர்த்தி கொண்டு போய் கொண்டிருக்கிறார். என்னது? எந்த ஒரு இடத்தில் சரியாக இருந்திருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். ஆண்டு ஒன்றுக்கு 24 லட்சம் டன் மாட்டுக்கறியை ஏற்றுமதி செய்து இந்தியா. நாட்டின் பிரதமர் சொல்றார், பீஃப் எக்ஸ்போர்ட் है இந்துஸ்தான் இஸ் நம்பர் 1 है. மத்தவனுக்கு ஊட்டி விடுவது உள்ளவன் தானே கொண்டு வருது. அடிச்சே கொண்டு வருவாங்க. நான் என்ன சொல்றேன், மாட்டுக்கறி தின்னால அது குற்றம், மாடை கொல்லக்கூடாது, புனிதம். சரி, மாட்டுக்கறி வித்த காசு ஏன் வாழ்ற? எதுக்கு வாழ்ற? விஷம் குடிச்சு செத்துப்போ. அந்த காசு வேணாம்னு சொல்லு. வேணாம், எங்களுக்கு வேண்டாம்னு சொல்லு. மாட்டுக்கறி வித்த காசு வேணாம், ஸ்டாப். என்னது? நாடு முழுமைக்கும் ஒரே வரி, ஒரே நாடு, ஒரே ரேஷன் கார்டு, ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒரே சுடுகாடு. ஒரு சட்டத்தை கொண்டா இல்லையே. உங்க மாநிலத்தில் இருக்கா? உங்க ஊர்ல இருக்கா? உங்களுக்கு தெரியுமா? இந்தியாவிலே கர்ப்பப்பையை வாடகைக்கு விட்டு வாழ்கிற தாய்மார்கள் அதிகமாக இருக்கிற ஒரே மாநிலம் குஜராத் தான். ஒரே மாநிலம். வாடகை கர்ப்பப்பையை வாடகை விட்டு வாழ வேண்டிய வறுமை நிலையில் வைத்துவிட்டு வளர்ச்சி பத்தி பேசுறது கேவலமா இல்லையா? கேவலம். 3000 கோடிக்கு வல்லபாய் பட்டேலுக்கு சிலைக்கு கீழே பிச்சைக்காரன். இதான் இப்ப இருக்க இந்தியாவின் நிலை. அவர் மாநிலத்துல 3வது மாடியில தீப்பிடிச்சு எரிஞ்சிச்சு. 18 குழந்தைய செத்து போயிட்டான். ஒருத்தன் மேல இருந்து தெருப்படங்கள் ஒரு செத்து போயிட்டான், தப்பிக்க முடியாம. தீயணைப்பு படை வருகிறாங்க, தீயணைப்பு வண்டி வருது. தரையிலிருந்து 3வது மாடிக்கு பீச்சி அடிக்குது. ஏன்? அந்த 3வது மாடி உயரத்துக்கு போறதுக்கு ஏணி இல்ல, டெவலப். உத்தரப்பிரதேசத்துல மருத்துவமனையில நோயாளிக்கு படுக்கை இல்ல, தரையில படுத்து கிடக்குறான். அந்த குளுக்கோஸ் பாட்டில் ஏத்துறான் பாருங்க, குளுக்கோஸ். அதை நிறுத்தி வைக்க நிறுத்தம் இல்ல, ஸ்டாண்ட் இல்ல. கையில பிடிச்சிட்டு இருக்க அந்த அம்மா 10 நிமிஷம் இந்த கை அடிக்க பிடிக்குது, அப்புறம் இந்த கையில பிடிக்குது, அப்புறம் இந்த கையில பிடிக்குது. இதுக்கு பேர் என்ன? டெவலப். இவர்கள் கட்டமைக்கிற வளர்ச்சி என்பதை அன்பிற்குரியவர்களே, நீங்கள் பட்டினி கிடந்து செத்தால் கட்டையில் எரிக்காமல் கரண்டில் எரிப்பதை டெவலப் என்று இவர்கள் கற்பிக்கிறார்கள். இதை நீங்க புரிஞ்சுக்கணும். மிக மோசமான நிலைக்கு கொண்டு வரார்கள். ஆனால் அந்த விழிப்புணர்வு, அது குறித்த புரிதல், அது யார் கற்பிப்பது? அந்த பொறுப்பு யாருக்கு இருக்கு? அதான் முக்கியம். அதை உங்களை போன்ற இதழியலாளர்கள், புரட்சிகர சிந்தனை கொண்டவர்கள், சமூகம் நல்ல சமூகத்தை படைக்க வேண்டும் என்கிற பெருங்கனவை கொண்டவர்கள் கிளர்ந்து எழாமல் ஒண்ணும் செய்ய முடியாது. ஒண்ணுமே செய்ய முடியாது. நீங்க பாருங்க, ஒருத்தன் சிறு வயதிலிருந்து பண்ணி மாதிரி கத்துறான். சின்ன பண்ணி, பெரிய பண்ணி, நடுப்படி, பெரிய பண்ணி மாதிரி கத்துறான். அப்படியே கத்துறான். உடனே அவனை எல்லாம் மக்கள் கூடி நின்று வேடிக்கை பார்க்கறாங்க. வித்த காட்டு நல்லா அவனுக்கு வருமானம் வருது, சாப்பிட்டுட்டு இருக்கான். அங்க ஒருத்தன் வர்றான், சின்ன பையன். அவன் என்ன பண்றான்? நான் உன்னை விட நல்லா கத்துவேங்கிறான். போட்டி நடக்குது இது மாதிரி மேடையில்.
ஆனா ஏற்கனவே பண்ணி மாதிரி கத்தனவனுக்கு தான் வரவேற்பு அதிகமா இருக்கு, கைதட்டு அதிகமா இருக்குது. நீ போலி, நீ போலி, நீ வரங்க விலகு, அவன் தான் சரியா கத்துறான், அவன் தான் சிறப்பா கத்துறான் அப்படின்னு மக்கள் கத்துறாங்க. இப்ப என்ன பண்றா, கைதட்ட நிறுத்துங்க அப்படின்ட்டு இங்க ஒரு கோணி துணி போட்டு ஒண்ணு மூடி வச்சிருக்கான். அதை எடுக்கிறான். எடுக்கும்போது என்ன இருக்கு, உண்மையிலே பண்ணி படுத்து கிடக்கு. இவ்வளவு நேரம் கத்துனது இவன் இல்ல, இந்த பன்னி. உண்மையான பன்னியின் சத்தத்தையே இவர்கள் மறந்து விட்டார்கள். இதான் இங்க இருக்க பிரச்சனை. எது உண்மை, எது சரியான அரசியல், எது புரியல. அப்ப ஐயா இறையன் என்ன சொல்றாரு, நீங்க பாருங்க, பள்ளிக்கூடத்துல நாடகம் நடக்குது. அங்க சார்லி சாப்ளின் மாதிரி வேடம் போட்டு நடிக்கணும், இதான் போட்டி. அந்த போட்டியில முதல் பரிசை ஒரு மாணவன் வாங்கிடுறான், ரெண்டாவது பரிசை ஒரு மாணவன் வாங்குறான், மூணாவது பரிசை ஒருத்தர் வாங்குறாரு. அவர் யாரு தெரியுமா, உண்மையிலே சார்லி சாப்ளின். உண்மையிலேயே சார்லி சாப்ளின் மூணாவது. அப்ப கீழே எப்படி முடிக்கிறாரு, விழிப்புணர்வற்ற சமூகத்தில் நடிப்பவனுக்கே முதலிடம் கிடைக்கும். இவங்க ரொம்ப நாளா நடிச்சுட்டு இருக்காங்க. ஒரு தம்பி எனக்கு ஒரு பதிவு அனுப்பியிருக்கா. அப்படி அந்த பதிவில் என்ன போட்டிருக்காங்கம்மா, மூட நம்பிக்கையில மிக மோசமான மூட நம்பிக்கை எது தெரியுமா, பார்த்து படிக்கும் போதே பல தவறுகளை செய்கிறவர் சரியான ஆட்சியை தருவார் என்று நம்புவதாங்கிறான். 2 கோடி பேருக்கு வேலை, 20 கோடி பேருக்கு வேலை, 2 லட்சம் பேருக்கு வேலை, 2 கோடி பேருக்கு கொடுத்தா 5 ஆண்டுகள் 20 கோடி பேருக்கு. எதையா ஒன்ன சொல்லுங்க, எதையா ஒன்ன சொல்லுங்க. என்னது, நிறைய நம் கடமைகளில் தவறிவிட்டோம் என் உடன் பிறந்தார்களே. ஈழப்போர் நடக்கும் போது ஒட்டுமொத்தமாகவே அது மறைக்கப்பட்டுச்சு. அங்கே சர்வதேச ஊடகங்களை நுழைய விடல, தொண்டு நிறுவனங்களை எல்லாம் அனுப்பிட்டு ஒரு இருட்டுக்குள் போட்டு நம் இன மக்களை கொன்று குவித்தார்கள். அதை எழுதி ஒரு எழுச்சியை இந்த நிலத்தில் நம்ம ஏற்படுத்தவே முடியல. கத்திய எண்ணெய் போன்றவர்களையும் குரல் வலை நெரிக்கப்பட்டு தொடர்ச்சியா ஓராண்டு காலம் நாம் சிறையிலே இருந்து அடக்கி ஒடுக்கப்பட்டோம். எல்லா இடங்களையும் நாம் உங்கள் கையில் தான் இருக்கிறது. நல்ல அரசியல் பிறப்பதும் தூய ஆட்சி மலர்வதும் உங்கள் கையில் தான் இருக்கிறது என் உடன் பிறந்தார்களே. உங்களை நம்பிதான் இந்த நாடும் மக்களும் நிற்கிறார்கள். திரையரங்குகள் மாலை நேர கல்லூரிகளாக இல்லாமல் கண்வழியை சாராயத்தை விற்கிற கடையாக மாறிவிட்டது. அன்னைக்கு இருந்துச்சு, இன்னைக்கு அப்படி இல்ல. இன்னைக்கு அப்படி இல்ல. என்னுடைய பேராசிரியர் பெருந்தகை அந்த புத்தகத்தில் எழுதியிருக்காரு, அறியப்படா தமிழ். நீங்க பாருங்க, அதுல எழுதியிருக்காரு பாருங்க, நம்முடைய பாரம்பரிய விதைகளை, மரபு விதைகளை மாற்றி ஒட்டுரக விதைகளை கொடுத்து நம்முடைய பாரம்பரிய வேளாண் முறையை அழித்தது போல வீட்டுக்கு ஒரு தொலைக்காட்சியை வைத்து நம் பண்பாட்டை அழித்து விட்டார்கள் எழுதியிருக்காரு. நடந்துருச்சு, ஒண்ணுலையும் இல்ல. ஒரு பிரெஞ்சு படம் பாத்தீங்கன்னா, என் நண்பருக்கு தெரியும், சுகாசுக்கு தெரியும், சகோதரனுக்கு, ஒரு பிரெஞ்சு படம் பாத்தீங்கன்னா அது பிரெஞ்சு படம்னு உங்களுக்கு தெரியும். அவன் மொழி, அவன் கலை, அவன் பண்பாடு, அவன் வாழ்வியல், அவன் உணவு, அவன் உடை எல்லாமே இருக்கும். ஒரு ஈரானிய படம் பாத்தீங்கன்னா அங்க ஈரானிய படம் தான் எல்லா உலக பட விழாவிலையும் விருது எதுவுமே வென்று போகும். ஈரானிய படம் தான். ஏன்னா அவன் ஒரு சட்டம் போட்டுருக்கான், 5 வயசுக்கு மேல நடிக்க கூடாது, 55 வயசுக்கு மேலதான் நடிக்கணும், இடையில நடிக்க விட மாட்டான். அப்ப அந்த கதைகளே கிளாசிக் ஆயிடும். சில்ட்ரன்ஸ் ஆஃப் ஹெவன் ஒன்னு, ஒரு ஷூ இருக்கும், அண்ணனும் தங்கச்சி மாறி மாறி அந்த ஷூவை போட்டு பள்ளிக்கூடம் போயிட்டு வர்றதுக்கு. அந்த கதையை பார்த்தீங்கன்னா கண்ணீர் வந்துடும். அதெல்லாம் அள்ளி குவிச்சுட்டு போனான். அப்ப ஈரானிய படங்கள் பாத்தீங்கன்னா ஈரானிய படம் அப்படின்னு தெரியும். ஆனால் தமிழ் படம் பாருங்க, நாம இந்திக்கார மாதிரி காக்கரா சொல்லி போட்டுட்டு ஆடுவோம், ஆனா இந்திக்கார நம்ம வேட்டி சட்டை போட்டு ஆடுவானா ஆட மாட்டோம். அப்போ எது வந்தாலும் அப்படியே உள்வாங்கிக்கிற ஒரு நுகர்வு கலாச்சார அடிமைகளாக நாம் மாறிட்டோம். இதான் பெரிய சிக்கல். இன்னைக்கு வந்து இந்தியாவிலேயே கேரளாவில் மட்டும்தான் சினிமா திறமை இருக்கு. இந்தியாவிலேயே எளிய முதலீடு, இந்த மாதிரி 100 கோடி 550 கோடி 80 கோடி சம்பளம் எல்லாம் கிடையாது, அது கிடையாது. அப்புறம் இந்த மாதிரி ஒரு கேவலமும் கிடையாது. மம்முட்டி மோகன்லாலை தாண்டி இங்க நடிகை இல்ல. ஏன் 2 பேருக்கும் அரசியல் கட்சி ஆரம்பிக்கணும் என்ன வரல? வராது. ஏய், நீ நடிச்சா கைதட்டமா போ, தலைவங்கிறவன் வேற, அவனுக்கு தெரியும். மம்முட்டியால பினராயி விஜயன் மாதிரி போக முடியாது, அப்படி போக முடியாது. பிரேம் நசீருங்கிற ஒருவர் அந்த நாட்டின் சூப்பர் ஸ்டார், கட்சி ஆரம்பிக்கணும்னு ஆசை வருது. அது காங்கிரஸ்ல இருக்கிறாரு. அவர் காங்கிரஸ் மேடையில பேசிருக்காரு, பேச போறாரு. பேச போகும்போது ஒருத்தர் எந்திரிச்சு கத்துறான், உட்காரு உட்காரு.
ஏய் அவர் எவ்வளவு பெரிய நடிகர் தெரியுமான்னு அந்த அந்த அவர் சொல்றாரு ஒருத்தர் இருந்துச்சு. அதனாலதான் சொல்றேன், அவரை உட்கார சொல்லிட்டு அவரை பேச சொல்லிட்டான். அவர் எவ்வளவு பெரிய நடிகர் தெரியுமா, அதனாலதான் சொல்றேன் அவரை உட்கார சொல்லிட்டு அவரை பேச சொல்லு. அந்த மம்முட்டி கிட்ட கேட்கிறாங்க, என்ன இங்க உங்க நண்பர்கள்லாம் கட்சி ஆரம்பிக்கிறாங்கல்ல, என்ன நீங்க அந்த மாதிரி கேரள மக்கள் திரையரங்களில் தங்களுக்கான தலைவர்களை தேடுவதில்லைன்ட்டு. அந்த விழிப்புணர்வு நம்மகிட்ட இல்ல. அந்த விழிப்புணர்வு இந்தியாவில் எந்த மாநிலத்தில் சினிமா இல்ல? எந்த மாநிலத்துல? வரும்போது கூட யோசிச்சுட்டு இருந்தேன், ஒரு நாள் ஒரு பட வசூல், முதல் நாள் வெளியிட்ட அன்னைக்கு ஒரு நாள் வசூல் என் அன்பிற்குரியவர்களே 34 கோடி. பொங்கல் சாராய வியாபாரம், டாஸ்மாக் வியாபாரம் 600 கோடி. ஆனாலும் இந்த மக்கள் ஏழைன்ட்டு நம்ம இலவசம் கொடுத்துட்டு இருக்கிறோம். 600 கோடிக்கு ஒரு நாள் குடிக்கிறார் அப்பா. ஒருத்தன்லாம் இந்த கொரோனா விடுமுறை முடிச்சு ஊரடங்கு முடிச்சு டாஸ்மார்க்க திறந்தவன 2 போத்தல் இப்படி கையில வச்சுட்டு சொர்க்கத்துக்கு வந்துட்டேங்கிறான். அட பாவி, ஏதோ என்னத்த படம் தெரியுங்க சொல்லுங்க. அரசு பொங்கலுக்கு வந்து 2500 கொடுக்குது. இது சாலைக்கு இந்த பக்கத்துல ரேஷன் கடையில கொடுக்குது. அதுக்கு நேர் எதிர டாஸ்மார்க், சாலைக்கு இந்த பக்கத்துல. இங்க வாங்க, அப்படியே கிராஸ் பண்ணி இங்க வந்து கொடுத்துட்டு 2500 கொடுத்துட்டு என்னவோ ஒரு நாட்டுல சிக்கிக்கிட்டு ஒண்ணு நம்ம குற்றமா அவங்க குற்றமான்னு தெரியல. பாரதி சொன்னதா சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகும் அறிவுடன் ஏன் படைத்தாய் அப்படிங்கிற மாதிரி கொடுமையா உலகத்துல பாருங்க. எங்க மாமா நிறைய பாரதியை குறிப்பிட்டு பேசினாங்க. எல்லாரும் ஆம்பளை உட்கார்ந்துருப்பா, பொண்டாட்டி நிப்பாங்க. பாரதி படத்துலதான் செல்லமா உட்கார்ந்து இருப்பாங்க, பாரதி நிப்பா. அவன் வந்து கோயிலுக்கு போனா எல்லாருமே என்ன சொல்லுவான், எனக்கு நல்ல அறிவை கொடு, கை காலுக்கு நல்ல சுகத்தை கொடு, நல்ல புத்தியை கொடுன்னு. ஒருத்தன் தான் போய் சாமிக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு, எனக்கு எதுக்கு இவ்வளவு அறிவை கொடுத்த, புறாப்பில முட்டாப்பில இருக்க, எனக்கு பிதுங்கி வெளியுது அறிவு, சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகும் அறிவுடன் ஏன் படைத்தாய். உலகத்திலே ஒருத்தன் தான் கேட்டான், எனக்கு எதுக்கு இவ்வளவு அறிவை கொடுத்துட்ட அப்படின்னு. அது மாதிரி மதிப்பிற்குரிய பெருந்தகை ஐயா வலம்புரி ஜான் சொன்னது போல, எழுத்துக்கள் எடைக்கு போடக்கூடியதா இருக்கக்கூடாது, எடை போடக்கூடாது இருக்கணும். அப்படி உங்கள் எழுத்து இந்த நாட்டின் தலை எழுத்தை மாற்றணுங்கிறதா என்னுடைய அன்பான வேண்டுகோள், கோரிக்கை. அது இதுவரை இல்லைனாலும் இன்றிலிருந்தாவது நாம் தொடங்கணும். புரட்சிகர சிந்தனைகளை, மாறுதலுக்கான சிந்தனைகளை நாம் விதைக்கணும். ஐயா அப்துல் கலாம் அவர்கள் அவருடைய மேலதிகாரி வீட்டுக்கு வர சொன்னதுல போய் வரவேற்பறையில காத்திருந்திருக்கிறாரு. அவர் வரல அந்த அதிகாரி. அப்ப ஒரு மேசையில ஒரு புத்தகம் இருக்கு, அது அறிஞர் பெர்னாட்ஷாவுடைய புத்தகம். அந்த புத்தகத்தை எடுத்து புரட்டும் போது அறிஞர் பெர்னாட்ஷா சொல்லியிருக்கிறாரு, இந்த உலகத்தில் பெரும்பாலானோர் உலகம் போற போக்கிலேயே போக நினைக்கிறார்கள், ஆனால் யாராவது ஒருவன் மட்டும்தான் உலகத்தை தன் போக்கிலே திருப்ப நினைக்கிறான். ஆனால் தொடக்கத்தில் அவன் விமர்சிக்கப்படுகிறான். ஆயினும் பாருங்கள், இந்த உலகம் பெற்றிருக்கிற அத்தனை மாறுதலுக்கும் காரணம் உலகத்தை தன் பக்கத்திலே திருப்ப நினைத்த வேண்டாம். அப்படி இந்த உலகத்தை நம் பக்கத்தில் திருப்போம். நல்ல கருத்தை விதைத்து விட்டால் தவறான அரசாங்கம் உருவாகாதுங்கிறார் மு வரதராசனார். உருவானாலும் நிலைக்காதுங்கிறார். அப்ப சமூகம் என்பதே, சிந்தனை என்பதே சமூகத்தின் விளைச்சல் தான். மண்ணில் புரட்சி வருவதற்கு முன்பு மக்களின் மனத்தில் புரட்சி வர வேண்டும் என்கிறார். அந்த புரட்சிகர சிந்தனையை விதைப்பது நம்முடைய பொறுப்பும் கடமையாகவும் இருக்கிறது. அதான் முதன்மையானது. இங்க அதை கவனத்தில் வைத்துக் கொண்டு இனிவரும் காலங்களிலாவது இந்த மண்ணில் ஒரு நிறைய பார்க்கிறோம், சமூக அமைப்புகள், தொண்டு நிறுவனங்கள், தன்னார்வலர்கள் சேவை செய்யறாங்க, மரக்கன்று நடுறாங்க, ஏழை குழந்தைகளை படிக்க வைக்கிறாங்க, முதியோர்களை பராமரிக்கிறாங்க, எல்லாம் செய்யறாங்க. இதுவெல்லாம் சேவை தான், பாராட்டுக்குரியது, போற்றத்தக்கது. ஆனால் இது எல்லாவற்றையும் விட ஆகச்சிறந்த சேவை ஒன்று இருக்கிறது, நல்ல அரசியலை உருவாக்குவது, நல்ல அரசை அமைய செய்வது. அது அமைந்து விட்டால் இந்த சேவைகள் தேவைப்படாது, அரசை செஞ்சிடும். அவ்வளவுதான். சேகுவாரா சொல்றான், நான் எனக்கென்றோ என் பிள்ளைகளுக்கென்றோ என் குடும்பத்திற்கென்றோ எதுவொன்றையும் சேமித்து வைக்கவில்லை. மக்களின் நலனுக்காக மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு ஆட்சி நடக்கும் போது அதை விட மகிழ்ச்சியானது ஒன்றும் இல்லை. என் மக்களுக்கானதை என் அரசு தந்துவிடும். அப்படி தரக்கூடிய ஒரு அரசை அமைத்து விட்டால் நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அதை நோக்கி நகர்வதற்காக ஒரு உறுதியேற்பு ஒரு கூட்டமாக இந்த
இந்த மாநாடு அமைய வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். தங்கம் செய்யாததை சங்கம் செய்யும் என்கிறார்கள். உங்களுக்கு ஐயா ரவீந்திரதாஸ் பின்னாடி உங்களுக்கு ஒரு இளந்தலைவர், என்னுடைய அருமை சகோதரின் அன்பு நண்பன் சுபாஷ் கிடைத்திருக்கிறார். அவரை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எங்களை போன்றவர்கள் என்றென்றும் அவருக்கு துணை நிற்போம். அவருடைய நெருக்கமான உறவினர்கள் எல்லாம் என்னுடைய பேராதரவாளர்கள். என்னை என்னோட இணைந்து பணியாற்றுறதுக்கு வந்தார். ஒரு அலுவலகத்துக்கு அழைச்சிட்டு வந்தாரு. அழைச்சிட்டு ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தோம். அது மாதிரி சுபாஷ் சொன்னது போல ஒவ்வொருத்தரையும் நம்ம ஒவ்வொரு பகுதியில் சந்திச்சிருப்போம். ஆனால் நம்ம எல்லாரும் ஒரு இடத்துல இங்கே சந்திக்கிறதுக்கு ஒரு பெரிய அரிய வாய்ப்பு தான். இது வரலாற்று பெரு நிகழ்வு தான். பல மாநிலங்களிலிருந்து பல இடங்களிலிருந்து இங்கே அறிஞர் பெருமக்கள் எல்லாம் இங்கே கூடியிருக்கிறார்கள். அது நம்முடைய பொறுப்பையும் கடமையும் உணர்ந்து இனி வரும் காலங்களில் நாம் ஒன்றிணைந்து நாம் பணியாற்ற வேண்டும். அதுக்கு நீங்கள் எங்களுக்கு துணையாக இருங்கள், நாங்கள் உங்களுக்கு உயிராக இருக்கிறோம். உணர்வெழுச்சியோடு நடந்து கொண்டிருக்கிற இந்த மாநாட்டில் பங்கேற்ற என் உயிருக்கு நெருக்கமாக இருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு நிறைந்த நன்றியும் வணக்கம். வணக்கம். வரலாற்று சிறப்புமிக்க மாநில பத்திரிகையாளர் சங்க மாநாட்டில் வரலாற்று சிறப்புமிக்க உரையாற்றி அமர்ந்திருக்கிற செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு மாநில பத்திரிகையாளர் சங்கத்தின் தலைவர் அண்ணன் TSR சுபாஷ் அவர்கள் கைத்தறி ஆடை அணிவித்து நினைவு பரிசு வழங்குகிறார்கள்.